28 வீக்ஸுக்கு அப்புறமா யாருக்கு வேணா, எப்ப வேணா பெயின் ஸ்டார்ட் ஆகலாம். அந்த 28 to 37 வீக்ஸ நம்ம ப்ரீடெர்ம் லேபர்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீடெர்ம் லேபரும் 20% ஆஃப் த பிரெக்னன்சி, அதாவது 10ல 2 பேருக்கு ப்ரீடெர்ம் லேபர் ஆகலாம். எஸ்பெஷலி ப்ரீடெர்ம் லேபர்ல கொஞ்சம் நீங்க புஷ் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்கனாலும் பேபி வெளில வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி கண்டிஷன்ல நீங்க கண்டிப்பா ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ரிப்போர்ட்ஸும் இருக்கணும், மெடிகேஷன் லிஸ்ட்டும் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் டீட்டெயிலும் அந்த ஃபைல்ல இருக்கணும். அந்த ஒரு ஃபைல் போதும் உங்களோட எமர்ஜென்சிய டீல் பண்றதுக்கு. பேபி டெலிவரி ஆறப்போ நீங்க தான் ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா, அம்பிலிக்கல் கார்ட் எப்படி கட் பண்ணணும், பேபி எப்படி ராப் பண்ணணும், பேபிக்கு எப்படி நீங்க அத வார்ம்த்த மெயின்டெயின் பண்ணணும். எவ்ரிதிங் வி வில் டீச் யூ. என்னோட பிரெக்னன்ட் மதர்ஸ் நெறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ். அதாவது நான் வீட்ல தனியா இருக்கிறப்போ எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, நான் என்ன பண்ணணும் டாக்டர்? டியூ டேட் பக்கத்துல ஹஸ்பண்ட் ஊருக்கு போறாரு. அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. நான் எப்படி ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர்றது? எப்ப அப்பா, அம்மாவ நான் வர சொல்லணும்? ஏன்னா எனக்கு வந்து எப்ப டெலிவரி ஆகும்? நீங்க டியூ டேட் குடுத்த அன்னைக்கே டெலிவரி ஆயிடுமா? முன்னாடி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி முன்னாடி ஆச்சுன்னா, கூட யாருமே இல்லைன்னா, நான் என்ன பண்ணணும்? எப்படி நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வரணும்? என்னென்ன ரெக்கார்ட்ஸ் கொண்டு வரணும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். தனியா இருக்கிறப்போ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு? இந்த மாதிரி நெறைய குவெரீஸ் நெறைய பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு இருக்கும். ஆப்வியஸ்லி ஆஃப்டர் 28 வீக்ஸ் 40 வீக்ஸ் தான் நம்ம ஃபுல் டேர்ம் பேபி, ஃபுல் பிரெக்னன்சி டியூ டேட் சொல்லுவோம். பட் 28 வீக்ஸுக்கு அப்புறமா யாருக்கு வேணா, எப்ப வேணா பெயின் ஸ்டார்ட் ஆகலாம். அந்த 28 to 37 வீக்ஸ நம்ம ப்ரீடெர்ம் லேபர்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீடெர்ம் லேபரும் 20% ஆஃப் த பிரெக்னன்சி, அதாவது 10ல 2 பேருக்கு ப்ரீடெர்ம் லேபர் ஆகலாம். 37 வீக்ஸுக்கு அப்புறமா எப்போ வேணாலும் டெலிவரி, அதாவது டியூ டேட் கொடுத்ததுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே எப்போ வேணாலும் உங்களுக்கு ப்ளீடிங்கோ, ஸ்பாட்டிங்கோ, பனிக்கூட உடையிறதோ, இல்லைன்னா லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகுறதோ எது வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இன்கேஸ் கூட உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை வீட்டில் ஆளுங்க யாரும் இல்லை அப்படின்னா, அதை எப்படி நீங்கள் கோப்பப் பண்ணணும், என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெட்டிஷியன். ஸோ இந்த ஒரு 28, 29 வீக்ஸ் ஆகுது அப்படின்றப்பவே நீங்கள் கண்டிப்பாக எந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவரின்றதை முடிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் ஒன்று ஹாஸ்பிட்டல்லேருந்தே உங்களுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பணும், இல்லைன்னா உங்களோட இமீடியட் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே இந்த ஹாஸ்பிட்டல் இதுதான் நம்பர் அப்படின்ற டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி வச்சுடுங்க. உங்களோட ஃபைல் கரெக்டாக இருக்கணும். அதாவது யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆன பிறந்து இப்போ எத்தனை வீக்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் பண்ண பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேன், இசிஜி, எக்கோ என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் டேட் வாரியாக அரேஞ்ச் பண்ணி என்னென்ன மெடிகேஷன்ஸில் இருக்கீங்க, வெறும் அயன், கால்சியம், மல்டிவிட்டமின் மட்டும் எடுக்கிறீங்களா, தைராய்டுக்கு ஏதாவது மெடிசன் எடுக்கிறீங்களா, சுகர்னா டேப்லெட் எடுக்கிறீங்களா, இன்சுலின் போடுறீங்களா, பிபி இருக்கா, அதுக்கு என்ன மெடிசன், அதை பற்றின டீட்டெயில்டாக ஒரு பேப்பரில் என்னென்ன மெடிசன் என்னென்ன டைமில் எடுக்கிறீங்கன்றதையும் எழுதி அந்த ஃபைலில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஃபைல் போதும் உங்களோட எமர்ஜென்சியை டீல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பேக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைக்கு தேவையான திங்ஸ், அம்மாவுக்கு தேவையான திங்ஸ், இது ரெண்டுமே கரெக்டாக அந்த பேக்கில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சினா அந்த ஒரு பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப இமீடியட்டாக உங்களுக்கு தேவையான திங்ஸ் தான். ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் எதுவும் யோசித்து பேக் பண்ண வேண்டாம். அம்மாவுக்கு ஃபீடிங் ப்ரா, ஃபீடிங் நைட்டி, சானிட்டரி பேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேபியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்களே டயப்பர் அண்டு பேபி ரேப்பெல்லாம் கொடுத்துருவாங்க. பட் உங்கள் சென்டிமெண்ட்டுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு புது துணி இருந்தால் அதை துவைச்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இல்லை ஏற்கனவே வீட்டில் யூஸ் பண்ண துணியாக இருந்தால் அதெல்லாம் கரெக்டாக பேபிக்கு தேவைப்படுறதை எடுத்து வச்சுக்கோங்க. டயப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வலி எடுத்துருச்சு, இல்லை ப்ளீடிங், ஸ்பாட்டிங் ஆகுது, இல்லை பனிக்கூட உடஞ்ச மாதிரி இருக்குது, கூட யாருமே இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ஆம்புலன்ஸில் கிளம்பி போகலாம். அவங்க வர வைக்கலாம். இல்லையா பக்கத்துலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு டாக்ஸி எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட
அட்டெண்டர்ஸ் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக அந்த ஃபைலில் கொடுத்துட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் வில் டேக் கேர் ஆஃப் இன்ஃபார்மிங் த அட்டெண்டர்ஸ். இல்லைன்னா நீங்களே கூட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த அட்டெண்டர் வந்தால் என்னை ரீச் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சொல்லிடலாம். ஸோ தே வில் ஆல்சோ நோ ஹூ இஸ் யுவர் ரியல் அட்டெண்டர் அப்படின்றது ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஸோ ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணிட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வில் டேக் கேர் ஆஃப் யுவர் டெலிவரி அண்ட் இல்லை இன்கேஸ் ப்ரீடம் டெலிவரி ஆக போகுது அப்படின்னா அதுக்குரிய ஃபெசிலிட்டியை ரெடி பண்ணுறது, இல்லை ப்ரீடம் லேபரை அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வில் டேக் கேர். வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பெயின்ஸ் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகிறதுக்கு 1/2 hour 45 minutes இருக்குது அப்படின்னா ரிமெம்பர் பி காம். கொஞ்சம் காமாக இருங்க. டேக் டீப் ப்ரீதிங் இன் அண்ட் அவுட். தேவையில்லாமல் அந்த ஏர்ஜ் டு புஷ் எல்லாம் வருது, எனக்கு ஏதோ முக்கணும் போல் இருக்குன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏர்ஜ் டு புஷ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எஸ்பெஷலி ப்ரீடம் லேபரில் கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்கனாலும் பேபி வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் கண்டிப்பாக ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கும் மீறி உங்களுக்கு அந்த பேபியெல்லாம் வெளியில் வர மாதிரி இருக்குன்னா எமர்ஜென்சியாக நீங்கள் என்னென்ன பண்ணணும், பேபியை எப்படி ரிசீவ் பண்ணணும், அதை எப்படி க்ளீன் பண்ணணும், அந்த வார்ம்த் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதை பற்றி ஒரு சிங்கிள் லைனில் உங்கள் டாக்டர்ஸ்ட்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி எமர்ஜென்சியாக நாங்கள் என்னென்ன பண்ணணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 99% இந்த மாதிரி எதுவும் நடக்காது. வெரி வெரி வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லேபர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் அட்டென்ட் பண்ணிங்கன்னா அதுலேயே நாங்கள் இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் உங்கள் லேபர் மேனேஜ்மெண்ட் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். இன்கேஸ் பேபி டெலிவரி ஆகிறப்போ நீங்கள் தான் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அம்பிளிக்கல் கார்டு எப்படி கட் பண்ணணும், பேபி எப்படி ரேப் பண்ணணும், பேபிக்கு எப்படி நீங்கள் அதை வார்ம்த்தை மெயின்டைன் பண்ணணும், எவ்ரிதிங் வி வில் டீச் யூ. திஸ் இஸ் வெரி 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 வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணிடுவீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாம் கூப்பிடுற தொலைவில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். நம்ம ப்ரெக்னென்ட் மதர்ஸை வந்து 28 வீக்ஸுக்கு அப்புறம் அது வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் பார்த்துட்டு இருந்தது, அப்புறம் 2 வீக்ஸ் ஒன்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். 36 வீக்ஸுக்கு அப்புறம் வீக்லி ஒன்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். அப்படின்றப்போ ரெகுலராக நீங்கள் உங்களோட டாக்டர் விசிட்டை நீங்கள் கட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்கள் டாக்டரே பார்த்துட்டு உனக்கு இப்போவே டெலிவரி இன்னும் ஒரு 2-3 டேஸில் ஆடுற மாதிரி இருக்குது, இன்னும் 1 வீக் 10 டேஸில் ஆடுற மாதிரி இருக்குன்னு ஹிண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் ப்ரிப்பேர்டாக உங்கள் அட்டெண்டர்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸை வீட்டில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். எந்த ஒரு செக்கப்புமே நீங்கள் போகாமல் இருந்துடாதீங்க. மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக டாக்டர் செக்கப் போயிடுங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு ப்ரீவியஸாக ப்ரெக்னென்சி ப்ரீடம்லலாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்டி நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவும் அந்த ப்ரீடம் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை தவிர உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.